டாலர் மாமி. என் தாயாரும் மனைவி காரில் ஏறி அமர்ந்தவுடன் நான் காரை கிளப்பினேன். டாலர் மாமிக்கு இன்று சப்ஸ்டியூட்ட பூர்த்தி. ஆரவா முதல் வேதவழி என கல்யாண பத்திரிகையை பார்த்தவுடன் தான் எனக்கு டாலர் மாமியின் பெயர் வேதவழி என்பது புரிந்தது. மாமிக்கு 2 பெண்கள், இருவருமே திருமணமாகி அமெரிக்காவில் இருக்கிறார்கள். பெண்கள் இருவரும் அமெரிக்காவிலிருந்து டாலரில் பணம் அனுப்புவதாலும் அதை மாமி கோவில் காரியங்களுக்கும் இன்ன பிற நல்ல காரியங்களுக்கும் தாராளமாக செலவு செய்தாலும் டாலர் மாமி என்று அழைக்கப்படுகிறார். டாலர் மாமியை எங்களுக்கு கடந்த 3 வருடங்களாக தெரியும். மாமிக்கு வயது 48 தான். ஆனால் மாமாவுக்கு 60 முடிந்து விட்டதால் தற்போது 60ஆம் கல்யாணம். எங்கள் வீட்டிலிருந்து மாமியின் வீடு 2 தெருக்கள் தள்ளி இருப்பதால் நேரிலே வந்து எங்களை அழைத்தாள். பெருமாள் கோவில் மாமியுடன் அறிமுகமான பழக்கம் ஒரு நல்ல குடும்ப நட்பாக மாறியது. மாமியின் கணவர் ஆரவா முதல் பெங்களூர் ஏஜி ஆஃபீஸிலிருந்து ரிட்டையர் ஆனவர். பெங்களூரிலே சொந்தமாக பெரிய வீடு கட்டிக்கொண்டு மாமியுடன் வாசம். துணைக்கு கம்பீரமாக ஒரு அல்சேஷன். அதன் பெயர் லைக்கா. காலையில் மாமிதான் அதை வாக்கிங் கூட்டி செல்வாள். அதை நாய் என்று சொன்னால் மாமிக்கு கோபம் வரும். நான் ராகவன். பெங்களூரில் ஒரு பிரபல ஐடி கம்பெனியில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். வயது 58. என் ஒரே மகன் அகமதாபாத்தில் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படித்து கொண்டிருக்கிறான். மாமியின் மீது என்னுடைய ஈடுபாடு வேறு மாறி. மாமிக்கு 48 வயதானாலும் பார்ப்பதற்கு 32க்கு மேல் மதிப்பிட முடியாது. நல்ல நிறம், சிரித்த முகம், நேர்த்தியான உடை என்று பார்ப்பதற்கு அமர்க்கலமாக இருப்பாள். எப்பவும் தேனியைப் போல சுறுசுறுப்புடன் வளைய வருவாள். தானே கார் ஓட்டிக்கொண்டு கோவில் உள்பட அனைத்து இடங்களுக்கு செல்வாள். டிரைவர் இருந்தாலும் அவனை காரை துடைப்பதற்கும் சர்வீஸ் விட்டு எடுத்து வருவதற்கும் மாமாவி எங்காவது அழைத்து சென்று வருவதற்கு தான் உபயோகப்படுத்தினாள். வருடத்துக்கு 3 மாதங்கள் அமெரிக்கா சென்று தன் பெண்களுடன் இருப்பாள். எங்களுடன் பேசும்போது அடிக்கடி அமெரிக்காவை பற்றி பெருமை அடித்துக் கொள்வாள். கர்நாடக சங்கீதம் என்றால் மாமிக்கு உயிர். நல்ல சரீரத்துடன் ரசித்து பாடுவாள். சற்று முனைந்திருந்தால் பிரபல பாடியாக வந்திருக்க முடியும். டிவியில் சீரியல் பார்க்க மாட்டாள். பகலில் தூங்க மாட்டாள். தையல் கலையில் தேர்ந்தவள். தன் வீட்டு மொட்டை மாடியில் காய்கறி தோட்டம் போட்டு அதை நன்கு பராமரிக்கிறாள். வீட்டை சுத்தமாக மியூசியம் போல் வைத்திருப்பாள். நன்றாக சமைப்பாள். தன் வீட்டுக்கு வருபவர்களை நன்கு உபசரிப்பாள். மாமி ரொம்ப மாடர்ன். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ஃபேஸ்டைம், ட்விட்டர், ஸ்கைப் என தன்னுடைய ஸ்மார்ட் ஃபோனில் சஞ்சரிப்பாள். உலக நடப்புகள், அரசியல் என அனைத்தையும் ஆர்வத்துடன் பேசுவாள். தெரியாததை கூகுளில் தேடி தெரிந்து கொள்வாள். ஷேகுவாரை பற்றி ஆர்வத்துடன் நிறைய படித்து தெரிந்து கொண்டாள். தற்போது அவரது நண்பரான கியூபாவின் ஃபெடல் காஸ்ட்ரோவை சந்தித்து பேச ஆர்வமுடன் இருக்கிறார். மாமி சொக்க வைக்கும் அபரிதமான அழகும் பண்பும் புத்திசாலித்தனமும் என்னை மாமியின் பால் மிகவும் ஈர்த்தன. என் அம்மாவும் மனைவியும் பெருமாள் கோவிலுக்கு போகும்போதெல்லாம் நான் கார் ஓட்டி செல்வேன். அதுக்கு முக்கிய காரணம் மாமியை பார்த்து ஏதாவது 4 வார்த்தைகள் பேசுவதற்கு தான். எங்களை தன்னுடைய காரில் ஏலகிரி, ஆலங்கிரி, மேல்கோட்டை பெருமாள் கோயிலுக்கு அழைத்து சென்றதால் என் அம்மாவுக்கு மாமி மீது தனி வாஞ்சை. என் மனைவிக்கும் மாமி மீது மரியாதையும் பிரமிப்பும் உண்டு. மாமியின் அழகு பற்றி என்னிடமே அப்பாவியாக சிலாய்ப்பாள். கல்யாண மண்டபம் வந்தாயிற்று. மண்டபத்தில் நுழையும் போதே மாமியே புன்னகையுடன் எங்களை எதிர்கொண்டு அழைத்தாள். என்ன கல்யாண பெண்ணே, எங்களை அழைக்க வந்தாச்சா என்றாள் என் மனைவி. மாமி என்னை பார்த்து வாங்க ராகவன் சார் என்றாள். மாமி எப்போதுமே என்னை பெயர் சொல்லிதான் பேசுவாள். கூடவே சார் என்று சேர்த்துக்கொள்வாள். மாமி மழைக்காலத்து நிற பட்டு புடவை கொள்ளை அழகுடன் ஜொலித்தாள். மடிசார் கட்டியிருந்தாள். புடவையிடனே வெளியே தெரிந்த உள் வாழைத்தண்டு போன்ற அழகான பின்னங்களை பார்த்து கிறங்கிதான் போனேன். தன் பெண்களை எங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தாள். மூத்தவள் உலக வங்கியிலும் அடுத்தவள் ஆம்னஸ்டி இன்டர்நேஷனலிலும் வேலை செய்கிறாராம். பின் ஏன் டாலர் பணம் அனுப்ப மாட்டார்கள் என நினைத்து கொண்டேன். 60ஆம் கல்யாணம் முடிந்து நாங்கள் வீட்டுக்கு வந்த பிறகும் என் நினைவுகள் மாமியை சுற்றி சுற்றி வந்தன. ராத்திரி தூக்கம் வராது. புரண்டேன். தவறு என நன்றாக தெரிந்தேன். என் ஆசைகள் கொழுந்து விட்டு எரிகின்றன. மூளை உண்மையை எச்சரித்தாலும் ஆசையும் ஏக்கமும் அடங்க மறுத்தன. மாமியுடன் பேச எனக்கு இதுவரை
தனிமையான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அவ்விதம் இனி கிடைத்தால் தைரியமாக என் ஆசையை சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்தபடியே தூங்கிவிட்டேன். 2 வாரங்கள் சென்றன. அன்று ஒரு சனிக்கிழமை. வீட்டில் அதிக வேலை இருந்ததனால் என் அம்மாவும் மனைவியும் கோவிலுக்கு வரவில்லை. நான் மட்டும் காரை எடுத்துக்கொண்டு மாமியை பார்க்கும் ஆசையில் கோவிலுக்கு சென்றேன். கோவில் பார்க்கிங்கில் மாமியின் கார் இல்லாதது எனக்கு மிகுந்த ஏமாற்றமாக இருந்தது. சுரத்தில்லாமல் உள்ளே சென்றேன். மங்கள தீப ஆராதனை முடிந்தவுடன் பிரகாரத்தை சுற்றிவிட்டு பிரசாதம் வாங்கி கொண்டு வெளியே வந்தால் எதிரே டாலர் மாமி. எனக்கு உற்சாகம் கரை புரண்டது. எங்கே உங்கள் காரை காணவில்லை என்றேன். அவர் இன்னைக்கு காத்தால தான் கோவில் மேல்கோட்டைக்கு போனார். சாயங்காலம் தான் வந்துடுவார். நான் ஆட்டோவில் வந்தேன். போகிற வழியில் நான் உங்களை ட்ராப் பண்ணிட்டு போகிறேன். ரிமோட்டினால் கார் கதவுகளை திறந்து டிரைவர் சீட்டில் அமர்ந்தேன். மாமி காரின் முன்புறம் ஏறி அமர்ந்தாள். தற்போது மாமி என் மிக அருகில் வாசனையாக இருந்தாள். மாமியின் அருகாமை எனக்கு புல்லாங்கிதமாக இருந்தது. மனசு உடம்பும் சிரித்தது. மாமி ஏதேதோ பேசிக்கொண்டு வந்தாள். எதுவுமே எனக்கு காதில் ஏறவில்லை. வீடு வந்ததும் இறங்குவதற்கு முன் உள்ளே வந்து ஒரு வாய் காஃபி சாப்பிட்டுட்டு போங்க ராகவன் சார் என்று அழைத்தாள். ஆகா, மாமாவும் இல்லை. தனிமையான சந்தர்ப்பம். என் மனசு குதூகலிக்க காரை விட்டு இறங்கி மாமியை தொடர்ந்து லைகா என்னை பார்த்து உருமியது. மாமி லைகா கீப் குவைட் என்று அதட்டியவுடன் அமைதியானது. வீட்டினுள் சென்றோம். விஸ்தாரமான வரவேற்பறையில் அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தேன். வீடு அமைதியாக இருந்தது. அங்கிருந்த பிரதான கிராண்ட்ஃபாதர் கடிகாரம் 16 முறை அழகாக அடித்தது. மாமி ஏசியை இயங்க செய்து என் எதிரே இருந்த இருக்கையில் அமர்ந்தாள். மாமி பெங்களூர் வெயில் பற்றியும் டிராஃபிக் நெரிசல் பற்றியும் ஏதோ பேசிக்கொண்டிருந்தாள். எனக்கு மனசும் உடம்பும் படப்படுத்தது. சொல்லிவிடு ராகவன், இதுபோல் சந்தர்ப்பம் இனி அமையாது என்று உள் மனசு கட்டளையிட்டது. சற்று தைரியத்துடன் நான் உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும், பேசலாமா என்றேன். மாமி என்னை கூர்ந்து பார்த்தாள். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய சிரித்த முகமும் அழகும் புத்திசாலித்தனமும் எனக்கு உங்கள் மீது ஆசையை உண்டாக்கியது. என் ஆசைக்கான நல்ல புரிதலும் தனிப்பட்ட நெருக்கமும் உங்களிடம் எனக்கு கிடைத்தால் நான் மிகுந்த அதிர்ஷ்டசாலி என்றேன். இதை சொன்னபோது என் குரல் எனக்கே அந்நியமாகப்பட்டது. நாக்கு உலர்ந்து விட்டது. மாமி அதிர்ந்து போனாள். சில நொடிகளில் சமாளித்து கொண்டு ஒரு நிமிஷம் என்று சொன்னவள் வாசற்கதவை திறந்து வெளியே சென்றாள். அடுத்த நிமிஷம் லைக்காவை தன்னுடன் இழுத்து வந்து அருகே அமர்த்தி கொண்டாள். மாமி இந்த செய்கை என்னை பெரிது சுட்டது. அவமானமாக இருந்தது. மிஸ்டர் ராகவன், நீங்கள் உங்கள் அம்மாவிடம் எவ்வளோ அன்பும் பாசமும் மரியாதையும் வச்சுருக்கீங்க. ஆனால் அதே சமயத்தில் உங்கள் அம்மாவிட எத்தனையோ அழகான அம்மாக்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அப்போ என்னைக்காவது இவ வயிற்றில் நான் பிறக்கலையே, இவ எனக்கு அம்மாவாக இருந்திருக்க கூடாதா என வேறு அம்மாக்களை பார்த்து ஏங்கி இருக்கிறீங்க. அது மாதிரி தான் உங்கள் மனைவியும் அக்னி சாட்சியாக கைப்பிடித்த மனைவி உங்களுக்கு 2வது அம்மா. இன்ஃபேக்ட் முதல் அம்மாவிட உங்களுக்கு வாய்த்த 2வது அம்மாவின் பாசமும் ஈடுபாடும் தியாகமும் மதிப்பிட முடியாது. அம்மா என்றால் தாய்மை. முதல் அம்மா 10 மாதங்கள் சுமந்து உங்களை ஈன்றெடுத்தவள். 2வது அம்மா உங்களின் உதிரத்தை வாரிசை 10 மாதங்கள் சுமந்து வார்த்தெடுத்தவள். தயவுசெய்து இந்த மாதிரி புனிதமான உறவுகளை பிற பெண்கள் மீது ஆசைப்பட்டு கொச்சப்படுத்தி விடாதீர்கள். நல்ல சிந்தனையும் நேர்மையான நடத்தையும் கம்பீரம்தான் ஒரு நல்ல ஆணுக்கு அழகு. நான் உங்களை மிகவும் பண்பானவர், நாகரிகம் தெரிந்தவர் என்று நினைத்தேன். ப்ளீஸ். வலது கையை நீட்டி வாசக்கதவை காமித்தாள். செருப்பால் அடித்தது போல் இருந்தது. அவள் கையை நீட்டியதை பார்த்த லைகா என்னை புரிந்து கொண்டோ என்னை பார்த்து விரோதமாக குறித்தது. நான் அமைதியாக வீட்டை விட்டு வெளியேறினேன். நாணயங்களின் டாலரின் மதிப்பு மிக உயர்ந்தது. டாலர் மம்மியின் மதிப்பும் தான். இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.